உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ பணத்தை திருடின, அது இன்னொருத்தன் தங்கச்சியை அனாதையாக்கிடுச்சு. உன் தங்கச்சி கழுத்துல தாலி விழறதுக்காக நீ செஞ்ச காரியம் இன்னொருத்தன் கழுத்துல தூக்கு கயிறு விழ வச்சது. இந்த பாவத்தை எப்படி தீர்க்க முடியும்? இதுக்கு பிராயச்சித்தமா நீ என்ன செய்ய போற? ஒரு பெரிய உத்தமனா வாழ்ந்தாரு, நியாயத்துக்காக தான் உயிரியே விட்டாரு. இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகம் அறியாத பொண்ணு, அவ என்ன செய்ய முடியும்? எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் காசு சேர்த்து நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தி முடியுங்க ஐயா. தேவையில்லம்மா, என் சிநேகிதனின் ஈமக்கிரைகளுக்காக நீங்க யாரும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு எப்படி கடன் பட்டவன் தெரிஞ்சவன். நீ அந்த கடனை தீர்க்கலாம்னு வர்றதுக்குள்ள நீ போயிட்டிய. என் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனையை விதிச்சிட்டிய. உன்னால எனக்கு கிடைத்த சகாயம் என் தங்கச்சி வாழ்க்கையை நிலவர செஞ்சதுன்னு சொல்லத்தான் இங்க வந்தேன். ஆனா என் வார்த்தையை கேட்க முடியாத தூரத்துக்கு நீ பயணமாயிட்ட. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை நான் தர்றேன்னு இந்த திருமங்கல்ய சாட்சியா சொல்லத்தான் இங்க வந்தேன். அம்மா, அண்ணன் போயிட்டான், கண்ணீர் விடாதேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த அண்ணன் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்துவான்னு மட்டும் உறுதி சொல்றேன். இருக்கிறவங்கிட்ட திருடி இல்லாதவனுக்கு கொடுத்தேனே தவிர இல்லாதவங்கிட்ட நான் திருண்டதில்லை. ஆனா பணம் போயிடுச்சேங்கிற கவலையில நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன குற்றவாளியாக்கிட்ட. அதுக்கு பிராயச்சித்தம் உன் தங்கைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு அவ கணவனோட சந்தோஷமா வாழ்றப்பதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அவ கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்கிறேன்னு உன் மேல சத்தியம் பண்ணி இங்கே சொல்றேன்.